அடையாறில் ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் கார்த்திக் வந்து அட்மிட் ஆயிருக்காரு, உள் நோயாளியாக அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வருது. நாங்கள் ஏறி போகிறதுக்கு முன்னாடி ரிசப்ஷன்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, சார் ஒரு ப்ரொடியூசர் டேரக்டர் உங்களை தேடி வந்துட்டுருக்காரு, இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் ரெடியாக போட்டு வச்சுருப்பாரு. நர்ஸ் 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 ட்ரிப்ஸ் போட ஆன் பண்ணு டேரக்டர் ப்ரொடியூசர் ஆன் பண்ண நர்ஸ் 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 அப்படின்னோடனே அந்த அந்த அம்மா வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுருச்சு. உடனே பார்த்தீங்கன்னா கதவை திறந்துட்டு நம்ம உள்ளே போனால் அப்பா அப்பா வாங்கப்பா வாங்கப்பா பயங்கரமான குளிர் சொல்லும்ப்பா பேசவே முடியலப்பா நர்ஸ் ஒரு ரக் இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா சொன்னார், என்னப்பா உனக்கு குளிர் ஜரமாப்பா, நேத்திக்கு வரைக்கும் நீ வந்து ஏதோ ஒரு கிளப்பில் இருந்தியம்மா இப்போ சாயந்தரம் அப்படின்னாரு. அப்பா ஆமாம் ஆமாப்பா நான் கிளப்பில் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்கப்பா, சாப்பிட்டேன்னா நைட்டு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்ப்பா, டக்குன்னு பிடிச்சி தொண்டையெல்லாம் இதாகி நைட்டே ஃபோன் பண்ணி அட்மிட் ஆகிட்டேன்ப்பா. அட்வான்ஸ் வாங்கியிருக்க, படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்க, ஒரு ஞாபகத்து இருக்குது, ஞாபகம் இருக்குது, 5 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கேன், இன்றைக்கி ஷூட்டிங்கு தெரியுமாப்பா அப்படின்னு. அப்பா எனக்கு நல்லா தெரியும்ப்பா, ஆனால் என்னென்னாப்பா அது என்னால் வா அப்படின்ட்டாரு. பாப்புலராக இருக்கார். அவர் என்ன சொல்லுவார், பானுப்பிரியாவை அடுத்த படம் போடும்போது பானு பிரியாவை போட்டுக்கோ, பிரியா புக் பண்ணிக்கோங்கோ அப்படின்வார். சொல்கிறேன். அதனால் அந்த அம்மாவுக்கு இன்னும் 2 படம் கிடைக்கும். அவங்க சேர்ந்து நடித்தாங்கன்னா அந்த அம்மாவுக்கு வருமானம் தானே. இப்போ வேணான்னு சொன்ன, இப்போ ஒரு ஹீரோ வேணான்னு சொன்னால் என்ன ஆகும்? இப்போ இவங்க வந்து இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து ஏதாவது காரணம் சொல்லி டிமிக்கி கொடுக்க பாரு, என்னால் வர முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க அந்த மாதிரி இல்லை சார் நான் அப்படிலாம் கோஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அடுத்த படத்துக்கு வேற ஒரு ப்ரொடியூசரே போய் பானுப்பிரியா நல்லாயிருக்கும் சார் அந்த படத்துக்கு போட்டுக்கலாமன்னா, ஐயோ அந்த பொண்ணு சிக்கல்மா, அது சொன்னதும் கேட்காது ஒன்றும் கேட்காது வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார்ல, அதனால் பயந்துக்கிட்டு சொல்லுவாங்க. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கர் அவர்களுடைய மகன் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்களுடைய ஆஸ்கார் மூவிஸ் சார்பாக தயாரித்த கார்த்திக் அவர்கள் நடிப்பில் வெளியான சக்கரவர்த்தி திரைப்படத்தின் போது கார்த்திக்கும் உங்களுக்குமே ஒரு கசப்பான அனுபவம் இருந்ததா ஒரு தகவல் வருது இல்லையா? என்ன சார் நடந்தது? அது ஒரு லாங் ஸ்டோரி. சொல்லணும்னா டீட்டெயிலாக சொல்லணும். அதாவது முதல்ல வந்து கார்த்திக் வந்து அப்பா டைரக்ஷனில் நடித்த படம் வந்து பக்கத்து வீட்டு ரோஜான்னு ஒரு படம். இப்போ அதுக்கு முன்னாடி இளம் ஜோடிகள்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. அந்த படம் வந்து நல்லா பிரபல்யமாக ஓடிச்சு. கார்த்திக் ராதா அதில் பேர். அந்த படத்துக்கு அப்புறம் பக்கத்து வீட்டு ரோஜான்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து அப்பா டைரக்ட் பண்ணாங்க. இளம் ஜோடிகள் ராமநாராயணன் டைரக்டர். அப்பா டைரக்ட் பண்ணாங்க. அப்போ கார்த்திக்கோட அப்பாவுக்கு அறிமுகம். இதுக்கு முன்னாடி கார்த்திக்கோட அப்பா முத்துராமன் சார் இருக்காங்கள்ல, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த காலத்தில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள், அதாவது தொழில் ரீதியாக சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படம் பண்ணும்போது கார்த்திக் அப்போ சின்ன வயசு. அந்த அலைகள் ஓய்வதில்லை வந்து இது வந்து 3வது 4வது படம் தான் இது. அப்போ வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது கார்த்திக்கோட. அவர் வருவார், நடிப்பார். ஆனால் அப்போவே வந்து ஒரு ப்ளே பாய் மாதிரி தான் இருப்பார். அப்படி ஜாலியாக அப்படி செட்டுக்கு வந்தார்னா அந்த ராதாவோட விளையாடுறது, சீன்றது அப்படிங்கிறது இதுன்றது. அந்த ராதாலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த செட்டில். அப்பா சொன்னதில்லை, அந்த செட்டில் ஒர்க் பண்ண வேறு ஆளுங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பல நேரங்களில் கார்த்திக்கோட அதாவது இந்த டீஸ் பண்ணுவாராம் ராதாவை. அப்போ வந்து பார்த்துட்டு அது வந்து அதுவும் சின்ன வயசு தானே. இப்போ அது வந்து அப்பா கிட்ட சொல்லுமா, சார் பாருங்கள் சார் என்னோட வம்பிழுக்கிறான், வாடா போடான்னு தான் சொல்லுமா, என்னோட வம்பிழுக்கிறான் கார்த்தி அப்படின்னு சொல்லுமா. சார் ஒன்றும் இல்லை சார் சும்மா தான் சார் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லுவார் போல். போங்கடா என்னடா விளையாட்டு பசங்களையெல்லாம் வச்சு படம் எடுக்க வேண்டியிருக்கு, போங்கடா அப்படின்னு 10 துரத்தி விடுவார் போல் 2 பேரையும். அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது நல்ல அனுபவங்கள் தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. சட்டத்தின் திறப்பிலான்னு ஒரு படம் 1989 பூஜை போடுறாங்க. அது பூஜை போடும்போது முதல்ல வந்து ரகுவரனை புக் பண்ணி ரகுவரனை கமிட் பண்ணி தான் அந்த படம் வந்து பூஜை போடுறாங்க. அப்போ வந்து ஏதோ சில காரணங்கள், அது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, ரகுவரன் சாரால் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போச்சு. தொடர்ந்து பூஜை போடும்போது ரகுவரன் சார் தான் இருக்கார் அந்த படத்தில். அதுக்கப்புறம் ரகுவரன் சாரை விட்டுட்டு வேறு யாராவது ஒரு ஹீரோ போடலான்னும் போது கார்த்திக் சார் வந்து அப்போ நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. வருஷம் 16 படத்தில் வந்து கார்த்திக் சார் வந்து அப்போ நடித்து முடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப பாப்புலராக ஓடிட்டு இருக்கு. நம்ம அப்பா போய் ஒரு படம் பண்ணுடா, ஏன்னா சொந்த பேனர் ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் இப்போ தான் ஃபஸ்ட்டு கேட்குறேன், பண்ணுடா அப்படின்னோடனே சரிப்பா உங்களுக்கு பண்ணாமல் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல ஒரு மாதிரி வக்கீல் கேரக்டர். அதில் அந்த படத்துலேயும் கார்த்திக் சாரோட எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவர் ரொம்ப ஸ்மூத்தாக வந்தார். சோபனா வந்து அவங்களுக்கு பேர் அந்த படத்தில் நல்லா அழகாக நடித்து கொடுத்துட்டு போயிட்டார். இந்த நம்பிக்கையில் அதுக்கு அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, சக்கரவர்த்தின்னு ஒரு ப்ராஜெக்ட். அதுவும் ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் தான்.
இந்த சப்ஜெக்ட்டுக்கு கார்த்திக் ஆப்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி கார்த்திக் அப்பா அப்ரோச் பண்ணி பண்ணுறியாடா அப்படின்னு கேட்கும்போது அந்த அந்த காலகட்டத்தில் வந்து இந்த படம் வந்துருந்துச்சு ஆர் உதயகுமார் படத்தில் கிழக்கு வாசலே. ஓகே. அது வந்து கிழக்கு வாசல் வந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ பாட்டெல்லாம் செம்ம ஹிட் அந்த படம். ஆமாம் பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. கார்த்திக் நல்ல மார்க்கெட்டு பூம் ஆயிட்டார் கார்த்திக். எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் கார்த்திக் கார்த்திக்னு தேடி போகிற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ்லாம் தேடி போகிற அளவுக்கு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டார். அந்த நேரத்தில் சக்கரவர்த்தி படத்துக்கு நமக்கு தேதி தராரு. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிற பிரபல நடிகர்கள்லாம் ஒரு படம் ஓடிட்டா கூட அடுத்த படத்துக்கு நம்ம போய் கால் ஷீட் கேட்டோம்னா, இல்லை எந்த தயாரிப்பாளர் எந்த டேரக்டர் கேட்டாலும் இல்லை நான் பிஸியாக இருக்கேன், நான் 4 வருஷத்துக்கு பிஸியாக இருக்கேன், 7 வருஷத்துக்கு பிஸியாக இருக்கேன்னு சொல்லி பழகிட்டாங்க. அப்படிப்பட்ட நடிகர்கள் இருக்கிறவங்க மத்தியில் கார்த்திக் வந்து ஒரு இயல்பாக வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான். அதாவது ஒரு குழந்தை மனசுக்காரர் கார்த்திக் அப்படின்னு தான் சினிமா இண்டஸ்ட்ரியிலே பேசுவாங்க. அப்படிப்பட்டவர் உடனே வந்து சக்கரவர்த்தி படத்துக்கு தேதி விருப்பப்பட்டு கொடுத்தாரு. அவருக்கு 20 லட்சம் சம்பளம் பேசினோம், 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பிளான் பண்ணிவிட்டு கார்த்திக்கிட்ட அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சு. அப்போ வெங்கடேஷ்னு ஒருத்தர் கார்த்திக் மேனேஜராக இருந்தார். கார்த்திக் அக்ரிமெண்ட்லாம் போட்டு கார்த்திக் வந்து ஷூட்டிங் வரணும். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்க்கு எல்லோரும் செட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக் வரவே இல்லை. ஃபோன் பண்ணால் ஃபோனில் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அவரோட மேனேஜருக்கு கோவப்பட்டு ஃபோன் பண்ணுறாரு. என்னப்பா உங்கள் நடிகர் எங்கே இருக்கார், எங்கேயுமே காண்டாக்ட் பண்ண முடியலையே, எங்கே தான் இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது அந்த மேனேஜர் ஒரு பதில் சொல்கிறார். அது என்ன பதில் சொல்கிறாருன்னா, சார் அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. அவருக்கே தெரியல. அவருக்கே தெரியல. இல்லை அதாவது வந்து அவங்களுக்கு தெரியும் எங்கே இருக்காங்கன்னு, ஆனால் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு அதாவது வந்து இப்போ ஒரு சாதுரியமான ஒரு பதில், அதாவது யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ஒன்று சொல்லணும்னா, சார் அவர் எங்கே இருக்காருன்னே தெரில அப்படின்னா, எங்கே இருக்காருன்னே தெரியாத ஒரு நடிகனை வச்சு எப்படிப்பா படம் எடுக்கிறது, என்னப்பா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் உண்மையிலுமே தெரியல அப்படிங்கிறாரு அந்த மேனேஜரு. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, அப்போல்லாம் லேண்ட்லைன் தான், ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்போ வந்து விசாரிக்கிறார் கார்த்திக் எங்கே இருக்கார் அப்படின்னு விசாரிக்கும்போது அடையாறில் ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல், இப்போயும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, பேர் வேண்டாம், அந்த ஹாஸ்பிட்டலில் கார்த்திக் வந்து அட்மிட் ஆகிருக்காரு, உள் நோயாளியாக அட்மிட் ஆகிருக்காரு அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வருது விசாரிக்கும் போது. அப்போ அப்பா கார் எடுத்துக்கிட்டு கூட நானும் தான் இருந்தேன், என்னையும் கூட நானும் ட்ராவல் பண்ணேன். போய் அந்த ஹாஸ்பிட்டலில் இறங்கி எங்கே இருக்கார் நடிகர், இல்லை சார் அவர் யாரும் இங்கே இல்லையே சார், ஓ கார்த்திக் யாருமே இல்லையே சார் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இங்கே தான் இருக்கார், இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக ரூம் நம்பர் சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது, வேறு வழி இல்லாமல் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம் நம்பர் அப்படின்னு ஏதோ ஒரு ரூம் நம்பர் சொல்கிறாங்க. அங்கே போய் நாங்கள் ஏறி போகிறதுக்கு முன்னாடி ரிசப்ஷன்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, சார் ஒரு ப்ரொடியூசர் டேரக்டர் உங்களை தேடி வந்துட்டுருக்காரு, ரொம்ப பாஸ்கரா பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார், நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு ட்ரிப்ஸ் எல்லாம் ரெடியாக போட்டு வச்சுருப்பாரு. நர்ஸ் 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 ட்ரிப்ஸ் போட ஆன் பண்ணு டேரக்டர் ப்ரொடியூசர் ஆன் பண்ண நர்ஸ் 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 அப்படின்னோடனே அந்த அம்மா வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுருச்சு. உடனே பார்த்தீங்கன்னா கதவை திறந்துட்டு நம்ம உள்ளே போனால், அப்பா அப்பா வாங்கப்பா வாங்கப்பா பயங்கரமான குளிர் சொல்லும்ப்பா, பேசவே முடியலப்பா, அப்பா நர்ஸ் ஒரு ரக் இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் இருந்தேன், எனக்கு காமெடியாக இருந்துச்சு, நிஜமாகவே குளிர் ஜரம் போல் இருக்குது பாவம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து எனக்கு அப்போ ஒரு 22 அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் ஏஜ். நான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு புரியல. அப்பா சொன்னார், என்னப்பா உனக்கு குளிர் ஜரமாப்பா, நேத்திக்கு வரைக்கும் நீ வந்து ஏதோ ஒரு கிளப்பில் இருந்தியம்மா இப்போ சாயந்தரம் அப்படின்னாரு அப்பா. ஆமாம் ஆமாம் அப்பா, நான் கிளப்பில் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்கப்பா, சாப்பிட்டேன்னா நைட்டு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்ப்பா, டக்குன்னு பிடிச்சி தொண்டையெல்லாம் இதாகி நைட்டே ஃபோன் பண்ணி அட்மிட் ஆகிட்டேன்ப்பா, என்னப்பா அப்படின்றாரு. ஓ அப்படியா, டிப்ஸில் என்ன போகுது, விட்டமின் போதா அப்படின்னு கேட்டார் அப்பா. இல்லைப்பா ஃபீவருக்கான டேப்லெட்டுப்பா அப்படி. சரி சரி, குளிர் ஜுரம் அப்படின்னாரு. ஆமாம், நல்லா ஏசி போட்டிருக்க அப்படின்னு கேட்டார் அப்பா. உடனே இல்லைப்பா ஏசி போடலன்னா இன்னும் குளிருதுப்பா அப்படின்னாரு. சரிப்பா பரவாயில்ல, அட்வான்ஸ் வாங்கியிருக்க, படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்க, ஒரு ஞாபகத்து இருக்குது, ஞாபகம் இருக்குது, 5 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கேன், இன்றைக்கி ஷூட்டிங்கு தெரியுமாப்பா அப்படின்னு. அப்பா எனக்கு நல்லா தெரியும்ப்பா, ஆனால் என்னென்னாப்பா அது என்னால் அப்படின்ட்டார். அது முடியலையாம் அவருக்கு. எதனால படத்தில் நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லையா அவருக்கு, என்ன காரணம்? எந்த படத்துலையுமே அவருக்கு நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தானே நம்ம அதை பற்றி விவாதம் பண்ணலாம். எந்த படத்துக்குமே நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதெல்லாம் வந்து கார்த்திக் பயன்படுத்தின அந்த காலத்தில் வந்து ப்ரொடியூசருக்கு டிமிக்கி கொடுக்கறதுக்கு, படத்துக்கு ஷூட்டிங் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் கார்த்திக் ஒரு ஸ்பெஷல் ரூம், டீலக்ஸ் ரூமே ரெடியாக இருக்கும், எப்போ வேணால் போய் படுத்துப்பார். அதில் சாயந்தரம் கிளப்பில் டாக்டர் ரெடியாக இருப்பாங்க, ஆமாம் நர்ஸ் ரெடியாக இருப்பாங்க, அவருக்கே ஸ்பெஷல் அந்த நர்ஸுக்கு எல்லாமே
எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து நடிக்க ட்ரிப்ஸ் எல்லாம் பிடிக்கலனா அப்புறம் ஏன் அட்வான்ஸ் வாங்குறாரு? ஏன் வந்து ஹோப் குடுக்குறாரு? சார் அவர் வந்து பிரபலமான நடிகரா மாறிட்டாரு. அவர் ஒரு ஒரு பெரிய ஸ்டாரா மாறிட்டாரு. உண்மையும் அதுதான். எல்லாரும் போய் பணம் குடுக்குறாங்க. இவருக்கு நடிக்கணும்னு ஆசை. அதாவது சொல்லுவாங்கல்ல, கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நடிக்கணும்னு ஆசை. ஆனா நடிக்க போ முடியாது. போகாம இருக்கிறதுக்கு நெறைய ஹேபிட்ஸ்க்கு அடிமையாயிட்டாரு. பழக்கவழக்கங்கள் நெறையா ஹேபிட்ஸ் வந்து கார்த்திக் சாருக்கு லேட்டர் ஸ்டேஜ்ல அடிமையாயிட்டார் அதுக்கு. அதாவது எந்த பழக்கவழக்கங்களுக்குமே இப்போ குடியோ, சிகரெட்டோ, இல்ல கஞ்சாவோ, வேற எதுவோ அடிமையாயிட்டீங்கன்னா, அது ஒன்ஸ் அடிக்ஷன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னா, உங்கள நீங்க மறக்க வேண்டிய சூழ்நிலையும், உங்கள நீங்க இழக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்துரும். அந்த மாரி ஒரு ஸ்டேஜுக்கு கார்த்திக் சார் போயிட்டாரு. நடிப்பு இயல்பாவே மேல உள்ள இன்ட்ரெஸ்ட் எதனால போச்சு சார்? ஏன்னா நல்லா நடிக்கக்கூடியவரு, தொடர்ச்சியா நான் படங்கள் தான் ஏற்று சொல்றேனே சார். குடுக்குறாரு. அதுக்கு தான் நான் விளக்கம் சொல்றேன். நீங்க இஃப் யூ கோ அண்டர் அடிக்ஷன் ஃபார் எனி ஹேபிட், அது வந்து உங்கள வந்து கொலாப்ஸ் பண்ணிரும். ஓகே. நீங்க வந்து ஒரு ஒரு விஷயம் இப்ப தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க. எல்லாமே சார் எல்லாரும் தான் அடிக்கிறாங்க. இப்ப வந்து யார் தண்ணி அடிக்காம இருக்கா? யார் சிகரெட் அடிக்காம இருக்கா? அத பத்தி நம்ம விவாதம் பண்ணல. அது அந்த லிமிட்டோட இருக்கணும். அந்த லிமிட்ட நீங்க கிராஸ் பண்ணும்போது, அது ஓவர் போதையா மாறுது. அந்த ஓவர் போதைக்கு மேல நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது, அது தள்ளாடுற நிலைமைக்கு கொண்டு போயிருது. இந்த மாரி ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜ தாண்டி இப்ப எதுக்கு சார் குடிகாரன வந்து நாங்க வந்து மாத்தி குடுக்குறோம் அப்படின்னு திருத்துறவங்கலாம் எத்தன இடத்துல சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப பார்த்துருக்கீங்கல்ல நீங்க. ஏன் கொண்டு போய் அங்க விடுறாங்க? வீட்லயே இருந்தவங்க திருந்தலாமே. அப்படி கிடையாது. அதான் சார் அந்த அடிக்ஷன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பாயிண்ட் எல்லாமே ஒரு பாயிண்ட் தான் சார் வந்து அந்த அந்த பாயிண்ட்ட கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது உங்க லைஃப கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். அது மாரி தான் கார்த்திக் சார் லைஃப்ல நடந்தது. அவர் ஒரு நல்ல நடிகர், நல்ல நடிப்பு திறனை வெளிப்படுத்தக்கூடியவரு, நவரச நாயகன்னு அவருக்கு பேரு. அந்த நவரச நாயகன்ற பேருக்கு ஏத்த மாரி அழகா இயல்பா, ரொம்ப அழகா நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டரு. அதாவது ஒரு லவ்வபிள் பாயா இருந்தாரு. கேர்ள்ஸ் கிட்டலாம் அவருக்கு பெரிய அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஆமா. கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் அந்த காலத்தில வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் இருந்தாங்க. அவர மாரி ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப இந்த அவருடைய இயல்பான கேரக்டரே ஒரு குழந்தைத்தனமான கேரக்டர் தான். ஒரு ஜாலியான ஆளு தான். ஆனா அந்த ஜாலிங்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு மேல போச்சுன்னா, ஜோலிய முடிச்சு விட்டுரும். அதுதான் உண்ம. அந்த மாரி தான் அவரோட ப்ரொஃபஷன அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. நெறைய இடத்துல காசு வாங்குனாரு, முடியல, ஹானர் பண்ண முடியல, போக்கூடாதுன்னு இல்ல, முடியல, ஹானர் பண்ண முடியல, அப்படிங்கிறது தான் உண்மையான ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில கிட்டத்தட்ட ஒரு 6, 7 படம் தான் நடிச்சிருப்பாரு இல்லையா? அந்த இல்ல, இல்ல, படம் இல்ல. 92லலாம் கார்த்திக் பெரிய ஸ்டார் நெறைய ஆயிட்டாரு. படங்கள் ஆமாமா. நடிச்சிட்டாரு. அவர் அலைகள் ஓய்வுதலையில 1980 என்னமோ நெனைக்கிறேன் அந்த ஓகே. படம். கிட்டத்தட்ட அந்த 12 படத்துக்கு வருஷம் அப்புறம் ஆச்சு. கிட்டத்தட்ட ம். 12 வருஷங்கள் நடிக்கும்போது, அவருக்கு வந்து வருஷம் 16, கிழக்கு வாசல் நெறைய படங்கள் நடிச்சிட்டாரு. பெரிய திருமணத்துக்கு ஸ்டாரா முன்னாடியா? திருமணத்துக்கு அப்புறமா சார் இந்த சம்பவம் இது நடக்குது? வந்து எனக்கு தெரிஞ்சு திருமணத்துக்கு இந்த இந்த படம் நடிக்கும்போது திருமணத்துக்கு முன்னாடி தான் நெனைக்கிறேன். சோலைக்குயில் அப்போ திருமணம் நடக்குது. சோலைக்குயில் இதோட பேரலலா நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. சோலைக்குயில் படம் வந்து இந்த படம் நடக்கும்போதே நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஊட்டியில நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் நான் நெனைக்கிறேன். கரெக்ட்டா ஓகே, ஓகே. தெரியல. அப்ப கார்த்திக் சார்ட்ட இங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம் மறுபடியும். பேஷண்ட்ட பார்க்கணும்ல நம்ம. பேஷண்ட்ட வந்து எப்பப்பா அப்ப நீ வருவ நடிக்கிறதுக்கு? இப்ப குளிர் ஜுரத்தில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க பாவம். என்னப்பா அது நான் ஏதாவது டேப்லெட்ஸ் வாங்கி கொடுக்கப்பா. அப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா. அதெல்லாம் டாக்டர் நல்லா பார்த்துக்கிறாங்கப்பா. ஓகேப்பா. உனக்கு ஆப்பிள், ஆரஞ்சு வந்து வாங்கி கொடுக்கறது தான் மிச்சம்ப்பா. அப்ப நான் அது மட்டும் பண்ணாம போறேன். நாளைக்காவது ஷூட்டிங்க்கு வருவியா? அப்படின்னோனே, இல்லைப்பா நான் ஒரு 2 நாள்ல வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே 2 நாள்ல வாங்க அப்படின்னு சொன்னோனே, 2 நாள் கழிச்சு ஷூட்டிங் வந்தார். 3வது நாள் ஷூட்டிங் வந்தாரு. ஆனா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புரொடியூசருடைய ஒரு டேட்ஸ் ஒரு நாள் ஃபுல்லா அப்செட் பண்ணிட்டோமே! அன்னைக்கு வந்து புரொடியூசர் அந்த காலத்தில ஒரு 60, ரூ. 70,000 நஷ்டமாயிருக்குமே! அவங்களுக்கு நம்ம இப்படி பண்ணலாமா? அப்படிங்கிற எந்த விதமான குற்ற உணர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல. குற்ற உணர்ச்சி இல்ல. ஒரு எண்ணங்களே இல்லாம ரொம்ப கேஷுவலா வருவாரு. கார்லருந்து வந்து இறங்குவாரு. லைட் மேன்லேருந்து புரொடக்ஷன் பாய்லேருந்து எல்லாத்துட்டயும் போய் ஹாய், 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 ஹாய். ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. ஹாய், 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 ஹாய் அப்படின்னுவாரு. அவர் பாட்டு சம்மந்தம் இல்லாம குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஹலோ பிரதர்ஸ், குட் மார்னிங், லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போய் நிப்பாரு. அப்பா ஷூட்டிங் போலாமாப்பா அப்படின்னா, கேமரா முன்னாடி வந்துட்டாருன்னா, பிரமாதமா நடிக்க ஆரம்பிச்சுருவாரு. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். கேமரா முன்னாடி நல்லா நடிப்பாரு. கேமரா பின்னாடியும் நல்லா நடிப்பாரு. அதாவது நவரச நாயகன் வந்து கேமரா முன்னாடியும் அந்த பட்டம் அவருக்கு செல்லும். கேமரா பின்னாடியும் அந்த பட்டம் வந்து அவருக்கு செல்லும். நல்ல பொருத்தமான பட்டம். நவரச நாயகன்ங்கிற பட்டம் கார்த்திக்க பொறுத்தவரைக்கும். ஷூட்டிங் நடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. கேஷுவலா இருப்பாரு. மத்தியானம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மாரி சாப்பிடும்போது பிஹேவ் அது ஒரு குழந்தைத்தனமா தான் சார் பிஹேவ் பண்ணுவாரு. என்ன சொல்லுங்க. என்ன பொண்ணம்மாவா கூட்டுறீங்களா? முடியுமா? என்ன சொல்லுங்க. என்ன கஷ்டம்? ஓகே, ஓகே, ஓகே. ஏய் மேனேஜர் ஒரு ₹1000 குடுத்துரு. முனியம்மாக்கு ஏதோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. அந்த மாரி ஹெல்பிங் டெண்டன்சிலாம் நான் நெறைய நேரடியாவே பார்த்துருக்கிறேன். அந்த மாரி ஒரு கேரக்டர் தான் கார்த்திக்கு. ஆனா அவருடைய நான் சொன்னேன்ல இந்த பெர்சனல் ஹேபிட்ஸ் அதுக்கப்புறம் அந்த படத்த எடுத்து முடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு 1008 சிக்கல் கொடுக்க பட் ஆரம்பிச்சுட்டாரு. பெர்சனல் ஹேபிட் சொன்னீங்க இல்லையா? சில நடிகர்கள்லாம் பார்க்கும்போது பீக்ல இருப்பாங்க.
அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் இருக்காது. எப்போ ஒரு லாஸ் தொடர்ச்சியா படங்கள் ஃப்ளாப் ஆகுற டைம்ல வந்து அதற்கு அடிமையாயிருவாங்க. ஆனா இவர் பீக்ல இருக்கும்போதே அடிமையாகி அதை விட்டுட்டு இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறாங்கன்னா, அதுக்கு என்ன காரணம்? எப்படி புரிஞ்சுக்கிறது அது? அதான் சார். இது வந்து 2 விதமா இருக்கு. அது எப்படின்னா, ஒரு சில பேர் வந்து வாழ்க்கையில தோத்து, பணங்கள இழந்து, வீடு வாசல இழந்து, மனைவி மக்கள இழந்து, தனியா அனாதையா ஒரு சூழ்நிலை வரம்போது, அப்ப விரக்தியாகி, இல்ல ம். மனைவி இறந்துட்டாங்களோ, ஏதோ ஒரு சோகத்தின் தாக்கத்துல விரக்தியாகி தண்ணி அடிச்சு, அப்படியே போதைக்கு அடிமையாகி, அப்படியே லைஃப்ப லீட் பண்ணிக்கிறவங்க ஒரு குரூப்பு. இளம் வயசுல சந்தோஷமா, ஜாலியா இருக்காங்க பாருங்க. அந்த ஜாலியே வந்து எப்படின்னா, அதிகபட்சமா மாறும். அதாவது ஒரு ஒரு விஷயத்த நீங்க வந்து எதா இருந்தாலும் சார், ஒரு ஐஸ்கிரீமா இருந்தா கூட, எதா இருந்தாலும் கூட, நீங்க வந்து ஒரு அளவோட தான் எடுத்துக்கணும். சும்மாவா சொன்னாங்க, "அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சுன்னு" சொன்னாங்க. அந்த மாரி அளவு இல்லாம நீங்க சில பேர் வந்து இளம் வயசுலயே ரொம்ப ஜாலியா இருக்கணும்னு நெனைப்பாங்க. அந்த ஜாலியே ஒரு ஸ்டெப் மேல போயிரும். அப்போ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாரி தான். படம் எப்படி சார்? அடுத்தடுத்து அவரு கரெக்ட்டான ஒத்துழைப்பு குடுத்தாரா? இல்ல இடையில இந்த மாரி ஏதாவது சேட்டைகள் பண்ணாரா? அடுத்தடுத்த ஒரு ஒத்துழைப்பு குடுத்தா தான் நம்ம பேச போறதே கிடையாது. அடுத்தடுத்து எந்த ஒத்துழைப்புமே குடுக்கல. எல்லா இடத்துலயுமே ட்ரபிளு, எல்லா இடத்துலயுமே சிக்கல். இப்போ இன்னொரு உதாரணமும் சொல்றேன் கேளுங்க. இப்ப அவர் வந்து ஒரு ஷெட்யூல் வந்து வர முடியாது, வரக்கூடாது அப்படின்னு மனசுல நினைக்கிறாருன்னு வச்சுக்கங்க. ஏதோ காரணத்தினால. அவர் என்ன பண்ணுவாரு, கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்ட வந்து தூண்டி விட்டுருவாரு. அதாவது மெயின் ஆர்டிஸ்ட் யாரு? ஒரு ஹீரோ இருக்கணும்னா, ஹீரோயின வச்சு தான் மேக்ஸிமம் டிராவல் பண்ணுவாங்க ஷூட்டிங்ல. அப்ப ஹீரோயின கூப்ட்டு, நீ ஒண்ணு செய்யி, ஏதோ ஒரு காரணம் சொல்லி, என்னால வர முடியாதுன்னு சொல்லு. நான் இனிமே வர முடியாதுன்னு சொன்னா அடிப்பாங்க. ஆனா நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்து அந்த ட்ராமா முடிஞ்சிருச்சு. யார் சார் ஹீரோயின் அந்த படத்துல? அந்த படத்துல பானுப்பிரியா. ஓகே. அவங்கள ஹாஸ்பி தூண்டி விடுறாரு அப்போ. ஆமா தூண்டி விடுவாரு. இது உண்ம. ம். ஹீரோயின தூண்டி விட்டுருவாரு. ஹீரோயின தூண்டி விட்டுருவாரு. இல்ல முக்கியமான காமெடி நடிகர்களா இருந்தா அவங்கள தூண்டி விட்டுருவாரு. ஏதோ ஒண்ணு. சார் நான் என்ன சார் சொல்றது? அவங்க கரெக்ட்டா சம்பளம்லாம் குடுத்து என்னைய படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எப்படி வர முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஏதோ ஒண்ணு சொல்லு ப ப பிரியா. அ நீ சொல்லி அத எஸ்கேப் பண்ணி விடு என்னைய. நீ எப்படியாவது காப்பாத்து. என்ன நானு அங்க நான் என்ன நான் கோவா போறேன்ல அப்படின்னுவாரு. சரி சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஏதாவது ஒண்ணு காரணத்த சொல்லி சொல்றேன். இந்த மாரி நடந்துச்சு. பானுப்பிரியா வந்து அந்த படத்துல நடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த படத்த பொறுத்தவரைக்கும் ரூ. 5,00,000 சம்பளம். அட்வான்ஸ் ரூ. 1,00,000 முதல்ல குடுத்தாச்சு. 2வது ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கு 1,00,000 குடுத்தாச்சு. இப்ப செகண்ட் ஷெட்யூல் போணும். செகண்ட் ஷெட்யூல் போறதுக்கு பானுப்பிரியாக்கு ரூ. 1,00,000 மேனேஜர் மூலமா செக் குடுத்து விடுறாங்க. பானுப்பிரியா அந்த செக்க வாங்க மறுக்கிறாங்க. அப்பாவே நேரடியா போய், "என்னம்மா விஷயம்? ஏன் செக்க வாங்க மாட்டேங்கிறீங்க? நாளையிலேருந்து ஷூட்டிங் இருக்கே. செகண்ட் ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்கோமே. தேதி எழுதி குடுத்துருக்கீங்களே." அப்படின்னும்போது பானுப்பிரியா ஒரு வார்த்தை சொல்றாங்க. "இல்ல சார், எனக்கு ஃபுல் பேமெண்ட் குடுத்தா தான் நான் நடிக்க வருவேன்." அப்படிங்கிறாங்க. ஃபுல் பேமெண்ட் எப்படிம்மா குடுக்க முடியும்? இது என்ன லாஜிக்கா பேசுறீங்க? நீங்க சினிமால தானே இருக்கீங்க. சினிமா நடிகை தானே நீங்க. ஒரு தயாரிப்பாளரோட பிரச்சனைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? ஃபுல் பேமெண்ட் ஒவ்வொரு ஆளுக்கும் குடுத்துட்டு இருந்தா, அப்புறம் எவ்வளோ வட்டிக்கு வாங்குறது? எவ்வளோ படம் எடுக்க எடுக்க அதனுடைய எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்கோ, ஷெட்யூல் பேமெண்ட் தானம்மா எப்பவும் ரீசனபிளா பண்றது. நீங்க ஏன் ஃபுல் பேமெண்ட் கேட்குறீங்க அப்படின்னா, "இல்ல எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல" அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லிச்சு. ஏதோ ஒண்ணு சொல்லிடணுமே. ம். ஏதோ ஒண்ணு சொல்லணுங்கிறதுக்காக நம்பிக்கை இல்ல அப்படின்னு வார்த்தை சொல்லிருச்சு. அப்ப அப்பா சொல்றாரு, "ஏம்மா உனக்கு தயாரிப்பாளர் மேல நம்பிக்கை இல்லையா?" அப்படின்னு கேட்குறாரு. நான் இத்தன படம், இத்தன வருஷம் படம் ரெப்புடேஷனா ஆஸ்கார் மூவிஸ் பேனர்ல எடுத்துட்டு இருக்கேன். நம்பிக்கை இல்லைன்னு சொல்றியேம்மா, சரியா இருக்குமா இது?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல சார், எனக்கு நம்பிக்கை இல்ல." "அப்படியா? சரிம்மா, அப்ப என்னம்மா செய்யலாம்?" அப்படின்னும்போது, "ஃபுல் பேமெண்ட் குடுத்தா தான் நடிக்க வருவேன்." "அப்படியாம்மா? ஃபுல் பேமெண்ட் குடுத்தா தான் நடிக்க வருவேன். நாளைக்கு ஷூட்டிங்க்கு வரமாட்டேன்." "சார் வரமாட்டேன்." "சரி ஓகே, நான் வரேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புனாரு. நேரா வந்து பேங்க்குக்கு போனாரு. அ மீதி பாக்கி அந்த அம்மாவோடது. அதாவது வந்து ரூ. 3,00,000 என்னமோ அத டிடி எடுத்தாரு. டிடி எடுத்து தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு லெட்டர் எழுதினாரு. இந்த மாரி வந்து ஒரு முதலாளி பணம் குடுக்குற முதலாளிய ஒரு தொழிலாளி நம்ப தயாரா இல்ல. அப்போ ஒரு தொழிலாளிய முதலாளி எப்படி நம்ப முடியும்? அதனால நான் முழு பணம் குடுத்ததுக்கப்புறம் அந்த அம்மா நடிக்க வருவாங்கங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இதில முழுசா டப்பிங் வரைக்கும் முடிச்சு, நான் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் குடுத்ததுக்கப்புறம் இந்த டிடி நீங்க அந்த அம்மாட்ட குடுத்துருங்க. அப்படின்னு சொன்னோனே, தமிழ் புரொடியூசர்ஸ் கவுன்சில் அந்த கம்ப்ளைண்ட் குடுத்தோனே, தமிழ் புரொடியூசர்ஸ் கவுன்சில்லேருந்து ஃபோன் பண்ணி பானுப்பிரியாக்கு, "ஏம்மா நீ முழு சம்பளம் கேட்டியாம்ல?" அப்படின்னா. "ஆமா சார் கேட்டேன்" அப்படின்னா. "முழு சம்பளம் கவுன்சிலுக்கு வந்துருச்சு" அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. "அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம் சார். முழு பேமெண்ட் நான் சாயந்தரம் மேனேஜர அனுப்பிச்சு வாங்கிக்க சார். டிடிய வாங்கிக்கட்டுமா சார்?" "இல்லம்மா வாங்க முடியாதும்மா." "ஏன் சார்?" அதாவது வந்து அது நீ வந்து முதலாளிய நம்ப முடியாதுன்னு சொல்ட்ட. நாங்கலாம் அவங்க கவுன்சில்லயும் வந்து தயாரிப்பாளர் சாதகமா தான் பேசுவாங்க. உண்மை, நியாயம் இருந்தா. அப்ப கவுன்சில்லயும் சொல்றாங்க, "நீ வந்து தயாரிப்பாளர்கள நம்ப முடியாதுன்னா, நீங்க கூலிக்கு வேலை பார்க்குற உங்கள வந்து தயாரிப்பாளர் எப்படி நம்புவாரு?" அப்படின்னு சொல்லி அவரு லெட்டர் எழுதி குடுத்துருக்காரும்மா. "நான் வந்து ஒர்க்கர நம்ப முடியாது.
முதலாளியை ஒரு ஒர்க்கர் எப்போ நம்பலேன்னு ஆகிப்போச்சோ, அப்போ அந்த வேலை பார்க்குறவங்கள நான் நம்பணும்னு அவசியம் இல்லைன்னு அவர் லெட்டர் எழுதி கொடுத்துட்டாருமா. எல்லா ஒர்க்கையும் முடிச்சு கொடுத்து, டப்பிங் எல்லாம் முடிச்சு கொடுத்து, அவர் வந்து நோ ஏதாவது நோ அப்ஜெக்ஷன் கிளியரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த பேமெண்ட்டை நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, நீங்கள் வேணால் ப்ரொடியூசர்கிட்ட பேசி பாருங்கம்மா அப்படின்னோடனே உடனே பதறி அடிச்சுட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா ஷெட்யூல் பேமெண்ட்டும் போயிடுச்சு. உடனே ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் தெரியாமல் அப்படி பேசிட்டேன் சார், தப்பு சார், என்னை மன்னிச்சிருங்க சார், நீங்கள் வந்து அந்த ஒரு ₹1,00,000 ஷெட்யூல் பேமெண்ட்டை மட்டும் கொடுங்க சார், அந்த கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணிடுங்க சார், நான் நாளைக்கு ஷூட்டிங் வந்துடுறேன் சார். அதெல்லாம் வேண்டாம்மா, நடந்தது முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன், நான் வந்து இப்போ ஒரு நடவடிக்கை எடுத்துட்டேன், இப்போ நீங்கள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு அந்த காசை வாங்கிக்கோங்க. நீங்கள் நடிக்க போகிறீங்க, நடித்து முடிச்சோன்னே நான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், நீங்கள் அந்த காசை வாங்கிக்கோங்க, அவ்வளோதாம்மா, அதுக்கு மேலே இந்த இஷ்யூவை நம்ம பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பானுப்பிரியா வந்து கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்பா உன் பேச்சை கேட்டு எனக்கு வர வேண்டிய பணமும் கெட்டு இது போயிடுச்சு. முன்னாடியே அவங்க யோசிக்கலையா? இது பஞ்சாயத்து வந்து யூனியன் வரைக்கும் போச்சுன்னா, அடுத்தடுத்த படங்கள்ல பானுப்பிரியா புக் பண்றவங்க யோசிப்பாங்க, தயங்குவாங்க இல்லையா ப்ரொடியூசர்லாம்? சார் இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார், அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும், நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தயாரிப்பாளர்களை எல்லாம் கிள்ளுக்கிறியா நினைக்கிறாங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் வளைச்சிக்கலாம். நம்ம இப்போ ஒரு 20 நாள் நடிச்சிட்டோம், இன்னும் ஒரு 20 நாள் நம்ம நடிச்சு கொடுத்தா தானே அந்த படம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. அப்படிலாம் வந்து நடிகர்கள் திங்க் பண்ணுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. எல்லா தயாரிப்பாளரும் இப்படி போல்டாக டிசிஷன் எடுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில தயாரிப்பாளர்கள் இப்படி போல்டாக டிசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அப்படி நம்ம எடுப்போம்னு அவங்க எதிர்பார்க்கல. இப்போ அந்த காலத்தில் தேவர் ஃபிலிம்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த தேவர் ஃபிலிம்ஸ்லாம் இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ண முடியாது. பண்ணால் அவர்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், சின்னப்பா தேவர்லாம். அந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக இருந்த தயாரிப்பு கூட எங்கள் ஃபாதரை பற்றி இண்டஸ்ட்ரியில் போய் கேட்டு பாருங்கள். மிலிட்ரி மேன் பாஸ்கர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது உண்மை. நீங்கள் போய் விசாரிச்சு பாருங்கள், இண்டஸ்ட்ரியிலே விசாரிச்சு பாருங்கள். அப்படி தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் டிசிப்ளினாகவும் இருப்பார். அவருக்கு சில பிரின்சிபல்ஸ் இருந்துச்சு. அவர் ஒன்றும் தப்பாகவே எதுவுமே பண்ணலையே. அவர் வந்து நீங்கள் இப்படி கேட்குறீங்க, நான் இப்போ கொடுத்துட்டா நீங்கள் வரலைன்னா நான் என்ன பண்ணுறது? இது ஒரு கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க் எதுக்கு இடம் கொடுக்கணும்? சங்கத்தோட உதவியை நாடி பணத்தை சங்கத்தில் கட்டியாச்சு, படத்தை முடிச்சு கொடுத்துட்டு, டப்பிங்கையும் முடிச்சு கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இது எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொது அனுப்பணும். ஐயோ நீங்கள் நாளைக்கு ஷூட்டிங் வரலைன்னா என்ன பண்ணுறது? என்ன அப்படியே கையை பிசைஞ்சிட்டு, சரி அந்த 3,00,000 அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருப்பா ஃபுல் பேமெண்ட் அப்படின்னு அதாவது இப்போ பொதுவான தயாரிப்பாளர்கள் அப்படி செய்கிறாங்க. அதனால் நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க, பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம பர்மிட் பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது. இதுதான் கரெக்டான விஷயம். இப்படி தான் பண்ணணும். அதாவது வந்து ஒரு சங்கம்னு எதுக்கு இருக்குன்னா, சங்கத்தில் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் எங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது. அப்போ தயாரிப்பாளர் சங்கத்தை நாங்கள் நாட தான் செய்வோம். தயாரிப்பாளர் இருக்கும்போது இயக்குனர் சங்கம் இருக்குது. இயக்குனர் பிரச்சனைனா இயக்குனர் சங்கத்துக்கு போவாங்க. நடிகர் சங்கம் இருக்குது. நடிகர் பிரச்சனைனா நடிகர் போவாங்க. ஒர்க்கர்ஸ் பிரச்சனைனா பெப்சிக்கு போவாங்க. இது எதுக்கு சார் வச்சுருக்காங்க அப்புறம் சங்கம்? ஒரு பெரிய தொழில் சினிமா. அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சிக்கல்கள், இதெல்லாம் டெய்லி டே டு டே வரும். அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியல, 1 to 1 முடியல அப்படின்னா சங்கத்தை தான் நாடி ஆகணுங்கிறது தான் வேறு வழியே கிடையாது. கார்த்திக் வந்து என்ன சொல்லி சார் பிரெயின் வாஷ் பண்ணாரு? எதனால அவருக்கு அவர் சொல்றத வந்து பானுப்பிரியா கேட்கணும்? இல்லை, அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது சார். அது மாதிரி நம்ம வந்து அதாவது ஏன் எதனாலலாம் இப்போ அவர் பாப்புலராக இருக்கார். அவர் என்ன சொல்லுவார், பானுப்பிரியாவை அடுத்த படம் போடும்போது பானு பிரியாவை போட்டுக்கோ, பிரியா புக் பண்ணிக்கோங்கோ அப்படின்வாரு. சொல்கிறேன். அதனால் அந்த அம்மாவுக்கு இன்னும் 2 படம் கிடைக்கும். அவங்க சேர்ந்து நடித்தாங்கன்னா அந்த அம்மாவுக்கு வருமானம் தானே. இப்போ வேணான்னு சொன்ன, இப்போ ஒரு ஹீரோ வேணான்னு சொன்னால் என்ன ஆகும்? இப்போ இவங்க வந்து இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து ஏதாவது காரணம் சொல்லி டிமிக்கி கொடுக்க பாரு, என்னால் வர முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க அந்த அம்மா இல்லை சார் நான் அப்படிலாம் கோஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு அடுத்த படத்துக்கு வேற ஒரு ப்ரொடியூசரே போய் பானுப்பிரியா நல்லாயிருக்கும் சார் அந்த படத்துக்கு போட்டுக்கலாமான்னா, ஐயோ அந்த பொண்ணு சிக்கல்மா, அது சொன்னதும் கேட்காது ஒன்றும் கேட்காது வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார்ல. அதனால் பயந்துக்கிட்டு சொல்லுவாங்க. பொழப்புக்கு தானே சார், பொழப்புக்கு தானே வர்றாங்க. பொழப்புக்கு அதாவது மார்க்கெட் இருக்கிற போது தூத்திக்கிட்டா தான் உண்டு. காசு வந்து அந்த காலத்தில் அந்த நேரத்தில் கல்லா கட்டிக்கிட்டா தான் உண்டு. மற்ற நேரத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு எவன் கூப்பிடுவான்? இப்போ பானுப்பிரியா யாராவது கூப்பிடுவானா? சொல்கிறேன், அந்த காலகட்டங்களில் அந்த பீக் டைமில் போகணும், அந்த நேரத்தில் சம்பாதிக்கணும். அது எப்படி சம்பாதிக்க முடியுமோ அப்படி பணத்துக்கு தான் சார். தப்பாகவும் சொல்ல முடியாது, தப்பாகவும் நான் சொல்ல வரல. நீங்களும் நாங்கள் இப்போ ஒரு படம் நாங்கள் தயாரிக்கிறோம்னா பணம் லாபம் கிடைக்கும்னு தானே படம் தயாரிக்கிறோம். பணம் இப்போ இந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணால் இந்த லாபம் கிடைக்கும், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கலாம், அந்த கேல்குலேஷன் தானே. எல்லாமே லாபத்தோட தொழில்னு வந்துட்டாலே அது லாபம்னு ஒன்று வந்துடுது இல்லை, லாபம் நஷ்டம்னு ஒன்று வந்துடுது இல்லை. அது மாதிரி தான். அதனால் கேட்டிருக்கலாம். அது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சாங் வந்து கார்த்திக் சாரை வச்சு எடுக்க வேண்டியிருந்துச்சு. அதாவது வந்து படத்தை வந்து
முடிச்சு கொடுக்கறதுக்கு நிறைய பிரச்சனை, நிறைய சிக்கல் எல்லாத்தையும் தாண்டி எப்படியோ சமாளித்து ஒரு ஃபைனல் ஷெட்யூல் வந்து முடியணும். ஒரு 10 நாள் ஷெட்யூல் வந்து முடியணும். 10 நாள் ஷெட்யூலுக்கு டேட்ஸே தரமாட்டேங்கிறாரு. அவரு அங்க அங்க போனா இங்க ஓடுறாரு, இங்க போனா அங்க ஓடுறாரு, அங்க விரட்டி போனா இன்னொரு இடத்துக்கு இப்படியே இருக்கும்போது, அப்பா என்ன பண்ணிட்டாரு, ஒரு 7, 8 பேர கார்ல கூட்டிட்டு போயி, ஆ ஸ்டுடியோல போய் நின்னுட்டாரு. சுந்தரபாண்டியன்னு ஒரு படம். அதாவது வந்து வி.கே. ராமசாமி மகன் ரகுன்னு ஒருத்தர் இருக்காரு டைரக்டர். அவருடைய டைரக்ஷன்ல ஏவிஎம்ல அந்த படம் நடந்துகிட்டு இருக்கு ஷூட்டிங் செட்ல. அப்பா போய் இறங்குனோனே எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஒரு 10 பேரோட வந்துட்டாரு. பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்ல. அதாவது தனி ஒரு ஆளா போறதுக்கு ஒரு 10 பேரோட போறதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரப்போகுது போல. ஏதோ சலசலப்பாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கார்த்திக் என்ன பண்ணிட்டாரு, ஓடி போயிட்டாரு. டக்குன்னு. வேற பின் பக்கமா, "ஐயோ! வந்திருக்காரா? நான் போயிடுறேன். ஐயோ! அவர் துப்பாக்கி எடுத்துட்டு வைப்பாரே!" அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு எங்கேயோ. அப்புறம் இந்த வி.கே. ராமசாமி பையன், அங்க இருந்த முக்கியமான சில தயாரிப்பாளர்கள்லாம் வந்து, "சார் என்ன சார் பிரச்சனை? ஏன் சார் கோவப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி, "கார்த்திக் டேட்ஸ் சார் எத்தன நாள் சார் உங்களுக்கு?" "இல்ல எனக்கு பெரிய நஷ்டமாயிரும். இந்த படத்த 10 நாள் முடிக்கலன்னா நான் என்ன பண்றது? நான் ஒரு சின்ன தயாரிப்பாளர். நம்பி படம் எடுத்துட்டு இருக்கேன். பிளான் பண்ணி படம் எடுக்கிறேன். ஒரு பிளானும் இப்ப இந்த படத்துல நடக்கல. அட்லீஸ்ட் இந்த 10 நாள முடிச்சு குடுத்துட்டா நான் படத்த ரிலீஸ் பண்ணிட்டு போயிருவேன்." அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் கார்த்திகை வந்து சமாதானப்படுத்தி அவர்ட்ட சொல்லி, "அப்பா நீ காசு வாங்கியிருக்க. அவரு கோவப்படுறாரு. ஏன் தேவையில்லாம பிரச்சனைகள வளர்த்துக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை சமாதானப்படுத்தி அந்த படத்துக்கு நடிக்கிறதுக்கு சொல்றாங்க. அப்பா வந்து சொல்றாரு, சித்ராலயா சண்முகம்னு ஒரு புரொடக்ஷன் மேனேஜர் இருந்தார். ஸ்ரீதர் சார்ட்ட ஒர்க் பண்ணவரு. சித்ராலயால இருந்தவரு. அவர கூப்பிட்டு அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. அவர கூப்பிட்டு, "சண்முகம் சார் நீங்க என்ன பண்ணுங்க, கார்த்திக் வீட்லயே இருங்க. ஒரு 10 நாளைக்கு. இருந்து காலையில அவர எழுப்பி விட்டு காப்பி எல்லாம் குடுக்குறாரா, குடிக்கிறாரான்னு பார்த்து, எங்கேயும் போயிறாம பார்த்துக்கிட்டு கூட்டு வந்துருங்க." குளிப்பாட்டி கிளிப்பாட்டி கூட்டு ஆமா. வந்துருங்க. கூழ்பாட்டி எழுப்பாட்டி கூட்டு வரணுமா என்னன்னு எனக்கு தெரியல. கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னோனே, "சரி பாஸ்கர் சார் நான் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்தாரு. அவர் கார்த்திக் சார் இது நடந்தது உண்ம. கார்த்திக் சார் வீட்லயே அவர் படுத்துக்குவாரு. அவரு ஒரு ப ஹால்ல படுத்திருப்பாரு. காலையில கார்த்திக் சார "தம்பி" அப்படின்னு எழுப்பி விடுவாரு. அப்புறம் எழுப்பி விட்டோனே, "ஓ குட் மார்னிங், பெட் காஃபி எங்க?" அப்படின்னுவாரு. உடனே பெட் காஃபி கொண்டு போய் ஆளுங்க குடுப்பாங்க, குடிப்பாரு. வாங்க கிளம்பலான்னு கூட்டு போவாரு. இப்படியே பண்ணி 9 நாள்ல முடிச்சாச்சு. கடைசியா அப்போ ஒரே முத்துராமன் சார்லாம் இருந்தாங்களா? இல்ல முத்துராமன் சார் ஏர்லி ஸ்டேஜஸ்ல இறந்துட்டாரு. இறந்துட்டாங்க. ஓகே. அலைகள் ஓய்வதில்லை வந்தோனயே ம். ஏதோ ஒரு படத்துல ஊட்டியில ஷூட்டிங் போயி, அங்க வந்து ஜாகிங் போயிருக்காரு. அங்க ஊட்டியில எல்லாம் ஆக்ஸிஜன் உங்களுக்கு கம்மியா ஆமா. இருக்கும்ல. அதுல வந்து அட்டாக் வந்து இறந்துட்டாரு முத்துராமன் சார். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல. கார்த்திக் எப்படி அதர்வா இன்ட்ரோடியூஸ் ஆனோனே முரளி இறந்துட்டாரோ, அதே மாரி கார்த்திக் இன்ட்ரோடியூஸ் ஆனோனே முத்துராமன் சார் இறந்துட்டாரு. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லயே. முத்துராமன் சார்லாம் அப்ப இல்ல. அப்புறம் கார்த்திக் சார் அப்படி கூட்டு வந்து ஒரு 10 நாள்ல முடிச்சாச்சு. கடைசியா ஒரே ஒரு நாள் இருக்கு சார். ஒரு சாங்ல அவர் நடிக்கணும். அந்த லாஸ்ட் டே ஒரே ஒரு நாள் நடிச்சுட்டா, "இடது காலை தூக்கி நடனம் ஆடவா" அப்படின்னு ஒரு சாங். அந்த பாட்டு தேவா மியூசிக்ல. பானுப்பிரியாவும் கார்த்திக்கும் ஆடணும். அந்த சாங்க்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவா செட்டு போட்டிருக்கு. அதுல ஒரே ஒரு நாள் கார்த்திக் நடிச்சுட்டா அந்த படம் முடிஞ்சிருது. பூசணிக்காய் உடைச்சிடலாங்கிறது தான் சிச்சுவேஷன். அவர் என்ன பண்றாரு, "இப்படி என்னைய வந்து வலுக்கட்டாயமா நீ ஆள் போட்டுலாம் கூட்டு வரீங்களா? நான் என்ன பண்றேன் பாருன்னு" சொல்லிட்டு, அடுத்த நாள் காலையில இந்த சித்ராலயம் சண்முகம் சார் வந்து ஹால்ல தூங்குனதுக்கப்புறம் நைஸா டோர தொறந்து ஒரு டாக்டர வர வச்சு, இந்த கால்ல வந்து பெரிய கட்டு போட்டுக்கிட்டார் சார். ம். மாவு கட்டு மாரி போடுவாங்கல்ல, அது மாரி இல்லாம, இந்த ஆரஞ்சு கலர்ல சுத்தி போடுவாங்கல்ல, ஸ்ப்ரெயின் ஆயிருச்சுன்னா, தசை கிழிஞ்சிருச்சு அப்டின்னா, அந்த மாரி ஒரு கட்ட ஃபுல்லா போட்டுட்டு, பெட்ல போய் படுத்துக்கிட்டாரு. டாக்டர அனுப்பிச்சு விட்டாரு. இவரு சித்ராலய சண்முகம் சார் காலையில போய், "தம்பி என்னப்பா?" அப்டின்னோனே, அங்கிள் அவரே அங்கிள்ன்னு தான் கூப்பிட்டாரு. "அங்கிள் சி வாட் ஹேப்பன் எஸ்டர்டே நைட் ஐ வென்ட் டூ பாத்ரூம். ஸ்லிப் ஆயி விழுந்துட்டேன் அங்கிள். நான் எதிர்பார்க்கவே இல்ல. சல்லுன்னு கால வச்சேன், பல்லுன்னு இழுத்துட்டு போயிருச்சு. என்னால வர முடியாது. காலையே தூக்க முடியாதுன்ட்டாரு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? "என்னப்பா இப்படி சொல்ற? ஒரே ஒரு நாள் முடிஞ்சிருச்சுன்னா, முடிஞ்சிச்சு. செட்டெல்லாம் போட்டிருக்காரு பாஸ்கர். நீ இப்படி சொல்றியே" அப்படின்னோனே, "எனக்கு தெரியல அங்கிள். என்னால முடியல" அப்படின்ட்டாரு. அப்புறம் அவர் உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பலாம் லேண்ட்லைன் கம்யூனிகேஷன் தான். ஸ்டுடியோல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி, "கார்த்திக் வந்து கால உடைச்சுக்கிட்டாராம். எந்திரிச்சு வர முடியாதாம்" அப்படின்னோனே, அப்பா வந்து, "என்னது கால உடைச்சுட்டாரா? இருப்பா நான் வரேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே கார் எடுத்துட்டு அவரோட ஆழ்வார்பேட்டை வீட்டுக்கு வந்து கார்த்திக் வீட்டுக்கு போய், "தம்பி என்னப்பா?" அப்படின்னோனே, அந்த ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா? அதே மாரி படுத்துக்கிட்டாரு. அதே டாக்டர். அதே டாக்டர்லாம் இல்ல. இப்போ யாரும் கிடையாது. இவர் கால் மட்டும் கட்டு போட்டு படுத்துட்டாரு. அங்கிள் எஸ்டர்டே அங்கிள் பாத்ரூம்ல சல்லுன்னு வலிக்க விழுந்துருச்சு அங்கிள். ஒண்ணும் பண்ண முடியாது அங்கிள். ஒண்ணுமே பண்ண முடியாது அங்கிள்" அப்படின்ட்டாரு. அப்பா வந்து கால போய் இப்படி சுத்தி சுத்தி பார்த்துருக்காரு. என்ன பண்றது? இந்த கால்லயாப்பா? ஆமா. ஃப்ராக்சரா? ஆமா. ஃப்ராக்சரு அப்படின்னாரு. சரி ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வந்து ஷூட் பண்ணிக்கிறேன். நீ எந்திரிச்சு வந்துரு. குளிக்க கிளிக்க செய்ய வேண்டாம். எதுவுமே பண்ண வேண்டாம். என்னால பேண்ட் கூட போட முடியாது அங்கிள். லுங்கி கட்டியிருக்காரு. இல்ல எல்லாம் சித்ராலய சண்முகம் ஹெல்ப் பண்ணுவாரு.
கவலைப்படாத, கூட இருந்து ஹெல்ப் பண்ணார். பேண்ட் கிண்ட்லாம் போட்டு சட்டையெல்லாம் போட்டு, நீ வா, ஷூ போட முடியாதுப்பா அப்படின்ட்டு இருக்காரு. ஷூவெல்லாம் போட வேணாம்ப்பா, டான்ஸ் ஆச்சு நான் எப்படி ஆடுவேன், அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் டைரக்டர், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ வந்து ஒரு சாங்கை முடிச்சு கொடுத்துட்டு இன்றைக்கி கூட நான் படத்தோட பூசணிக்காக உடச்சே ஆகணும், நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா இப்படி லாக் பண்ணிட்டாங்க, நம்ம கட்டு போட்டு பெரிய ட்ராமாலாம் பண்ணோம், அதுக்கு மேலே நம்மளை லாக் பண்ணி வந்தே ஆகணுங்கிறாங்களேன்னு சொன்னோன்னே, அப்படி குண்டுங்கத்தா சேரில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அவரை தூக்கி காரில் கொண்டு வந்து இறக்கணுன்னே அப்படி நொண்டிக்கிட்டே நடக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி வராரு செட்டுக்கு. ஐ கான் மேனேஜ். ஓ என்ன சார் ஆச்சு அப்படின்னு நடுவில் 4-5 பேர் வந்து கேட்பாங்க. ஓ நோ நத்திங், எஸ்டர்டே பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே இடது காலை தூக்கி நடனம் ஆடுன்னு பயங்கரமான ஒரு டான்ஸ் சீக்வன்சஸ் ஆடணும். பானுப்பிரியா வரும். பானுப்பிரியா நல்ல டான்ஸர்ல, அதனால் அப்பா என்ன பண்ணார், பானுப்பிரியா நீ என்னம்மா பண்ணுற, நீ வந்து சுற்றி சுற்றி ஆடுமா அந்த இவர் கார்த்திக் ஒரே இடத்துல நிற்பார். அப்பப்போ இந்த இந்த மூமெண்ட் மட்டும் கொடுப்பாங்கல்ல, இந்த மாதிரி இப்படி இப்படி டிங் 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 அப்படின்னு, கார்த்திக் நீ இப்படி 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 நகர்ந்து ஸ்மைல் பண்ணுப்பா அப்படின்னோடனே, அப்பா போதுமாப்பா, போதும்ப்பா, போதும், நீ அது மட்டும் ஆடு அப்படின்னா, காலை ஆட வேணாம்ப்பா, நீ வந்து இதை மட்டும் ஆடுனோடனே வேறு வழியே இல்லாமல் லாக். அப்புறம் ட்ரை ஐஸ்னு ஒன்று இருக்குது தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் அது கீழே எல்லாம் போட சொல்லி, ஏன்னா கால் உங்களுக்கு ஃப்ரேமே வைக்க முடியல, கொஞ்சம் லாங் ஷாட் வச்சா தான் செட்டை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். நம்ம காசு கொடுத்து செட்டு போட்டிருக்கோம்ல, அதில் லாங் ஷாட் வச்சிங்கன்னா தான் செட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். அதனால் வேறு வழி இல்லாமல் ட்ரை ஐஸ்லாம் கொண்டு வந்து போட்டு அந்த ஸ்னோப் எஃபெக்டில் அவரோட கால் இருக்கும். நீங்கள் அந்த பாட்டை பாருங்கள், அவர் வந்து அந்த பாதி கால் முக்கால்வாசி கால் அந்த ட்ரை ஐஸில் மறைஞ்சிரும். கட்டு போட்டு நிற்பார், செருப்பு போட்டுக்கிட்டு அந்த ட்ரை ஐஸில் நிற்பார். அவர் சும்மா இப்படி இப்படி ஆட விட்டு அப்படி இப்படி அதுக்கு முன்னாடி 2 நாள் ஷூட் பண்ணாங்க, அதில் டான்ஸ் பண்ணியிருப்பார். இந்த கடைசி நாளில் தான் வில்லங்கம் பண்ணிட்டார். அந்த அதையும் இதையும் மேட்ச் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாட்டில் டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும். பிளான் பண்ணி பானுப்பிரியாவே அடித்து சுற்ற விட்டு, அடிமா ரவுண்டு அப்படின்னு சொல்லி அடிக்க விட்டு சுற்றி எடுத்துகிட்டு முடிச்சுட்டு, தம்பி படம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, முடிஞ்சிச்சாப்பா அப்படின்னாரு. முடிஞ்சுப்பா, நீ போயிட்டு வாப்பா, பூசணிக்காய் உடைக்கிறதுக்கு இருந்துட்டு போப்பா அப்படின்னு சொன்னோன்னே, பூசணிக்காய் சாமியெல்லாம் அதெல்லாம் பக்தியை தொட்டு, ஓஹோ ஓ வெரி குட் வெரி குட், நல்லா ஒன்றும் சொல்லிட்டு, ஐயோ முடிச்சுட்டேங்களே படத்தை அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு, அப்புறம் போகும்போது நைஸாக நார்மலாக நடந்து போனால் கண்டுபிடிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நொண்டி நொண்டி காரில் ஏறி போயிட்டார். சித்ராலய சண்முகத்தை பார்த்து, அங்கிள் வரலையா அப்படின்னாரு. அப்பா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, ஏன்பா உன் வீட்டில் நான் வந்து தங்கிட்டு இருக்கேன், எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லையா, போப்பா கார் ஏறி அப்படின்னோடனே அவர் கார் ஏறி போயிட்டார். அப்படி அதாவது பயங்கர சிரமப்பட்டு அந்த படத்தை முடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது சினிமாவில் ஒன்று சொல்லுவாங்க கார்த்திகை பொறுத்த வரைக்கும், அது இங்கே சொன்னால் வந்து அவர் ரொம்ப வேதனைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் அது வேண்டாம் அந்த அந்த வார்த்தை. அப்படி எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அந்த காலத்தில் கஷ்டங்களை கொடுத்தாரு. எந்த படத்துக்குமே நடிக்கலை, எந்த படத்துக்குமே சப்போர்ட் பண்ணலை. நிறைய படங்கள் அப்போ ஷூட்டிங்கில் இருந்தார். ஒரே நேரத்தில் வஜன்னு 7 படம்லாம் நடிச்சிட்டு இருந்தார். யாருமே தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் புகார் கொடுக்கலையா அவங்க? சார் இப்போ நடிகர்களோட தயவு வேணும், அடுத்து அவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போக மாட்டாங்க சார். புரியுதா உங்களுக்கு? அட என்னடா நம்ம படம் எடுக்கிறோம், இந்த படத்தோட இவனை விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம், வேறு யாரையாவது ஒரு நடிகனை போட்டு எடுப்போம், இது என்னத்துக்கு இவனோட போய் மல்லு கட்டிக்கிட்டுன்னு நினைக்கிறவங்க போயிடுவாங்க சார், அவ்வளோதான். அதாவது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இந்த நடிகர்களுடைய அட்ராசிட்டியெல்லாம் பொறுத்துக்கிட்டு சமாளித்து போகிறாங்க பார்த்தீங்களா. அதனால தான் இவங்க வந்து நிறைய துளுருட்டு போயிடுது, நிறையா பிரச்சனைகள் கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் கார்த்திக் வந்து அப்படிப்பட்ட ஒரு நடிகர்னு சொல்லலாம். இப்போ வந்து சிம்புவை சொல்கிறாங்கல்ல, பாத்ரூமில் உட்காந்து டப்பிங்லாம் பண்ணார் அப்படின்னு. ஆமாம், எப்படி பாத்ரூம் போகிற மாதிரியா? என்ன நீங்கள் வேறு, எல்லாம் பண்ணுவார் அவர். பாத்ரூமில் உட்காந்து டப்பிங் பண்ணுவார், பெட்ரூமில் உட்காந்து டப்பிங் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். இல்லை நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நடிகர்கள் பழகிட்டாங்க சார். சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப், கம்ஃபர்ட் ஜோனுக்கு நடிகர்கள் போயிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு அதாவது வந்து எல்லாமே கிடச்சி போயிடுது சார். கோடிகளில் பணத்தை கொண்டு போய் கொட்டினீங்கன்னா அந்த பணத்தை வச்சு எதை வேணால் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க, எதை வேணால் என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறி போகுது. நம்ம அவங்கள சொல்லியும் குற்றம் கிடையாது, அதான் உண்மை. தயாரிப்பாளராக ஒரு படத்துல ஒரு அனுபவம் இருக்கும், இந்த அனுபவத்தை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் போல நீங்கள். அதாவது வந்து சக்கரவர்த்தி அனுபவமெல்லாம் நீங்கள் அதாவது வந்து எப்படி நாங்கள் சமாளித்து எப்படி நாங்கள் வெளியில் வந்தோன்னே எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு அந்த படம் வந்து 1.25 கோடி ரூபா அந்த காலத்தில் லாஸு, அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இதெல்லாம் வந்து சார் இப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் சினிமாவில் இருக்குது, எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தயாரிப்பாளரையும் கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுங்க, அவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு பிட்டர் பேக் ஸ்டோரிஸ், இப்படி சோகமான கதைகள் எல்லாம் இருக்கும். நம்ம வந்து இதை பேசும்போது இன்றைக்கி பல வருஷங்கள் 30 வருஷத்துக்கு கடந்துட்டோம் நம்ம. இப்போ வந்து அந்த வேதனைகள்லாம் மறந்து இதை வந்து நகைச்சுவை பேச வேண்டியிருக்கு.
இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அது என்னன்னா, அதாவது கார்த்திக் சார் வந்து மத்த இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள், அன்னைக்கு இருக்கிற நடிகர்களை விட நல்ல சிறந்த எண்ணங்களுடைய நல்ல மனிதர் தான். இது வந்து நம்ம எப்பவுமே எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிக்கிட்டே வரேன். கார்த்திக் சார் மாரி ஒரு நல்ல மனுஷன பார்க்க முடியாது. ஆனா, அவரு என்னமோ அதாவது விதிவசமா எப்படின்னு சொல்றது தெரியல. கெட்ட வழக்கங்களுக்கு அடிமையாகி, அவரால கரெக்ட்டா அவர் குடுத்த டேட்ஸ்லாம் ஹானர் பண்ண முடியாம, சிக்கலான ஒரு ஆர்டிஸ்ட்டு, பிரச்சனையான ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற நேம் எடுத்துட்டாரு. இன்னைக்கு அத மட்டும் இல்லாம அவர் கரெக்ட்டா அந்த ஃபாலோ பண்ணிட்டு, நல்ல டிசிப்ளின்டா பாடிய மெயின்டெயின் பண்ணிட்டு, ஷூட்டிங் போயிட்டு, இன்னைக்கு ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அஜித், விஜய் மேலலாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் வர்றதுக்கு இல்ல. காரணம் என்னன்னா, அவங்கலாம் டிசிப்ளினா வராங்க. ரஜினி சார் எடுத்துக்கங்க, இன்னைக்கு வரைக்கும் டிசிப்ளினா வராரு ஷூட்டிங்க்கு. அந்த மாரிலாம் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா, இன்னைக்கும் வந்து ரஜினி சாருக்கு மாதிரி அதாவது இப்ப வயசுல பெரியவங்கலாம் நடிக்கிறாங்க. சரத்குமார் நடிக்கிறாரு. அப்புறம் வந்து சத்யராஜ் நடிக்கிறாரு. இப்படி பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வயசுல மூத்த நடிகர்கள்லாம் எல்லாம் நடிச்சிட்டு கார்த்தியோட இருக்காங்க. வயசு அதிகம். இவங்கலாம் கார்த்தியோட வயசு அதிகம். கார்த்தியோட வயசு இது. இவர் கார்த்திக் இன்னும் பெரிய வயசு இல்ல. 60 பிளஸ் தான் சம்திங். 64 அந்த மாரி ஏதோ தான் நெனைக்கிறேன். அப்படி இன்னமும் நல்லா இருந்திருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்த ஒதுக்கி உங்களுடைய திரையுலக அனுபவத்த எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.